திருச்செந்தூரின் கடல் அலைகளின் இடையே சிவனின் புத்திரனாகவும் சக்தியின் கருணை வடிவமாகவும் வாழ்வின் இருள் மறைக்கும் தருணங்களில் வெளிச்சமாகவும் வழிநடத்தும் உன்னத சுடராகவும் இந்த முருகன் உன்னை தேடி வந்து இன்று எழுந்தருளிருக்கின்றேன். என்னுடைய அருள்வாக்கு இன்றைய தினம் உன்னுடைய செவிகளில் கேட்குமானால் இந்த பதிவை கேட்ட மறுகணமே உன் வாழ்வில் நல்லது நடக்கும். வாழ்க்கை என்பது சோதனை பாதை. வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நம்மை சோதிக்கின்றது. சில நேரங்களில் நம் பிரார்த்தனைகளுக்கு விடை கிடைப்பது இல்லை. சில நாட்கள் நம் முகம் வீழ்ந்தே இருக்கின்றது. நம்மை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று தோன்றுகின்றது. ஆனால் திருச்செந்தூரில் இருக்கும் முருகன் உன்னுடைய நிலைமையை பார்க்கின்றேன். உன்னுடைய உடைந்த மனதை, உழைத்த முயற்சியை, அழுகையின் பின்னால் இருக்கக்கூடிய விசுவாசத்தை நான் உணர்கின்றேன். இந்த பதிவை கேட்ட மறுகணமே ஒரு புதிய வாசல் திறக்கப் போகின்றது. நம்பிக்கையின் தீபம் அது. நீ அசைவற்ற அந்த ஒளிராத வாழ்க்கையில் நிற்பது போல தோன்றலாம். ஆனால் என் கண்களில் உன் கண்ணீரின் நீர்த்துளி ஒவ்வொன்றும் எழுதப்பட்டிருக்கின்றது. என்னுடைய அருளால் இன்று முதல் உன்னுடைய முகம் மிகவும் மலரப்போகின்றது. முருகன் நான் தாமதிப்பது போல தோன்றலாம். ஆனால் ஒரு பொழுதும் இதிலிருந்து தப்பிக்கின்றேன் என்பது அர்த்தமாகி விடாது. உன்னுடைய ஜீவ நதியில் சில பாய்ச்சல்கள் காய்ந்திருக்கலாம். ஆனால் அங்கே காத்திருக்கின்றது பெருவெள்ளம். சில நேரம் நான் உன்னிடம் உடனடியாக பதில் தர மறுக்கின்றேன். அது உன்னை காயப்படுத்த அல்ல, அதை தாங்கும் சக்தியை உனக்குள் நான் வளர செய்யதான். நீ எதிலும் தோல்வி அடைந்திருக்கலாம். செல்வம், உறவுகள், வேலை, மன நிம்மதி அனைத்திலும் தொலைந்து போயிருக்கலாம். ஆனால் உனது நம்பிக்கை மட்டும் இருந்தால் இந்த முருகனுடைய அருளின் ஒளி உனக்காக காத்திருக்கும். நீ விழுந்த இடத்தில் உன்னை நான் உயர்த்தப் போகின்றேன். இது என்னுடைய முக்கியமான வாக்குறுதி. இந்த பதிவை நீ கேட்கும் தருணம் என்பது சாதாரண தருணம் கிடையாது. இது உன்னுடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முனை. இது உனக்காக உருவாக்கப்பட்ட தரிசனம் தரும் நேரம். சற்றும் சந்தேகம் இல்லாமல் சொல்கின்றேன், இந்த பதிவு முடியும் நேரத்தில் உன்னுடைய மனம் திடீரென மகிழ்ச்சியால் துள்ளி குதிக்கப் போகின்றது. உன்னுடைய ஆழ்ந்த பாரங்களை பறித்து உனக்குள் உற்சாகத்தை ஊட்டி இந்த நிமிடத்தை உனக்கான நிமிடங்களாக நான் மாற்றுவேன். உன்னுடைய வாழ்க்கையை உனக்கான வாழ்க்கையாக உன் வசமாக நான் மாற்றுவேன். மனித வாழ்க்கையில் கடைசி நிமிடங்களில்தான் நம்பிக்கை என்ற ஒன்று கைவிடப்படுகின்றது. அந்த ஒரு நிமிடத்தில்தான் சோம்பலாக நின்றும் விடுகின்றது. ஆனால் இந்த முருகன் உன்னை நான் கைவிடுவேனா? நீ தளர்ந்தாலும் பரவாயில்லை, என் அருள் எப்பொழுதும் தளராது. உன்னை அணைத்தபடி நான் நிற்கின்றேன். அழுத கண்களில் இருந்து அருள் உருவாகின்றது. அதிர்ஷ்டம் என்பதற்குள் திருச்செந்தூரில் இருந்து வெளிவரும் அலைகளில் அமைந்திருக்கும் ஒரு அருள் அலை உனக்காக வந்து சேரும். இங்கே இருக்கும் கடல் என்னை சாட்சியாக கொண்டிருக்கும். ஒவ்வொரு பக்தனுக்கும் ஒரு காலத்தின் முருகனின் வாயிலாக வாக்களிக்கின்றார் என்பது ஒரு நிரந்தரமாக உண்மையாக மாறும். உன் நிம்மதிக்குதான் நான் வழிகாட்டி. உன் இரவில் ஒளியாய் நான் வருகின்றேன். உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும், என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, வேலை இல்லாமலோ, உடல் நோயோடோ, உறவுகளின் தன்னம்பிக்கை இழந்த நினைப்பிலோ சிக்கி கொண்டிருந்தாலும் இந்த முருகனுடைய அருள் ஒரு விசித்திரமான அமைதியை அந்த இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். சில நேரங்களில் நாம் நினைக்கும் திட்டங்கள் தோல்வியடைகின்றது. அந்த தோல்விகள் உன்னை பழையது போல இடித்து புதியதாய் கட்டும் வாய்ப்பாகவும் மாறும். நீ இழந்ததற்கு நான் ஒப்பீடு இல்லாத புதியதை தரப்போகின்றேன். ஒரு வாசல் மூடும் பொழுது அதைவிட பெரிய வாசலை இந்த முருகன் நான் திறப்பேன். ஆனால் நமக்கு அது தெரியாது. நாம் வெறும் காத்திருப்பதில் மட்டுமே ஆற்றலை செலவழிக்கின்றோம். உன்னுடைய உள்ளத்தில் வலிகள் இருந்தார், நான் அருளை வழங்குகின்றேன். ஆனந்தம் இருந்தால் அதை வளர்க்கின்றேன். நீ எதை உணர்கின்றாயோ அதற்கேற்ப நான் உன்னை வடிவமைக்கின்றேன். நான் உன்னால் பயந்ததில்லை, ஆனால் நீ என்னை மறந்ததினால்தான் அது தாமதமாயிற்று. மீண்டும் என்னை நினைத்ததற்கு நான் திரும்பி வர மறுக்க மாட்டேன். தாய் போல சஞ்சலமின்றி வருகின்றேன், தவிர்க்காமல் வருவேன். இன்று முதல் உன் வாழ்வின் புது யுகம். இந்த நொடி முதல் உன் வீடு சந்தோஷத்தை காணும், உன் உடல் ஆரோக்கியத்தை பெறும், உன் முயற்சிகள் வெற்றி பெறும், உன் கண்களில் ஒளி ஒளிரும், உன் எதிரிகள் விலகுவார்கள், நீ வாழ்வில் உயர்வாயாக. இது வலிமையான தீர்மானம். இது நான் இன்று உனக்காக தருகின்றேன்.
உன்னை வாழ்க்கையில் உயர்த்தக்கூடிய சக்தியாக இந்த முருகன் நானே அமைவேன். உன் வாழ்க்கை பயணம் இன்பம் நிறைந்த பயணமாக அமைவதற்கு நானே உறுதுணை. பல ஆண்டுகளாக நீ முயற்சி செய்துவிட்டு கைவிட்டு விட்ட காரியம் ஒன்று இருக்கின்றதா? அது திருமணமா, வேலையா, வீடா, கடன் தீர்வா, கல்வியில் குழந்தையினுடைய ஆசையா, எதுவாக இருந்தாலும் அது நடக்காது என்று நீ நினைத்தாலும் நான் உன்னால் நம்பிக்கையை வைக்கின்றேன். அது நிச்சயம் நடைபெறும். மனதளவில் நாம் தொலைந்தே இருந்தாலும் அவர் நம்மிடம் விட்டு விடுவதில்லை என்ற இந்த முருகனின் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை, அந்த பக்தியின் சிறப்பு, என் மீதான நியாயம் அனைத்தும் உன்னை எப்பொழுதும் காத்து நிற்கும். மறுகணமே நல்லது நடக்கும் என்பது வெறும் வார்த்தையா? இது ஒரு அத்தியாயம் ஆரம்பிக்கும் நேரம். இது உன்னுடைய அழுகையின் முடிவு, உனக்குள் எரிந்த அந்த ஒளியின் பிறப்பு. நீ என்னை எண்ணியே கணமே நான் உனக்குள் வந்து விடுகின்றேன். என் கையில் உன் கவலைகளை எடுத்துக்கொள்கின்றேன். அந்த ஒரு கணம் உன் வாழ்க்கையின் மிகச்சிறந்த முடிவுகளுக்கு அது வித்திடும். பெருமை, பணம், புகழ் இவை இல்லாமல் வாழும் வாழ்க்கையும் பரிசுதான். நீ ஏதும் இல்லாத போது நான் உன்னோடு இருப்பது உண்மையான ஆசை. நீ வெற்றி அடையும் பொழுது நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பது என்னுடைய அருள். வெற்றியின் ஆரம்பம் அடுத்தவனை பார்த்து பொறாமைப்படாமல் வாழ ஆரம்பிக்கும் நொடியில்தான் ஆரம்பமாகின்றது. நான் தீர்மானிக்கின்றேன், இன்று மாலை இப்பொழுது நீ படிக்கின்ற, நீ பார்க்கின்ற, நீ கேட்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கான பாதையில் ஒரு நல்ல தகவலை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். இது சத்தியம், இது சத்தியம். நீ என் பெயரை நினைத்து விட்டாய், அதுவே போதும். என் அருள் உனது வீதியில் நடந்து செல்லும். ஒரு அழைப்பில், ஒரு சந்திப்பில் மிக பெரிய திருப்புமுனையை நீ சந்திப்பாய். துன்பங்கள் நீங்கும். இன்று கேட்ட இந்த பதிவு வெறும் வாசிப்பு அல்ல, இந்த திருச்செந்தூர் முருகனுடைய வாக்கு. நீ என்னை முழுமையாக விசுவாசிக்கிறாய் என்றால் உன்னிடம் வாடும் ஒரு மனம் கூட நான் அனுமதிக்க மாட்டேன். துன்பம் போவதற்கு நேரம் வந்து விட்டது. படிப்படியாக நீ முன்னேறுவாய். முன்பு கனவாக தோன்றிய வாழ்க்கை நாளை உன் யதார்த்தமாக இருக்கும். இந்த முருகனுடைய அருள் வாக்கு உன் வாழ்க்கையில் தெய்வீக வாக்காக இக்கணம் முதல் செயல்பட ஆரம்பித்து விட்டது. எந்த அளவிற்கு நம்பிக்கையோடும் பூரிப்போடும் பக்தியோடும் இப்பொழுது என்னுடைய வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாயோ அதைவிட பல மடங்கு இன்பத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் உருவாக்கி கொடுக்க போகின்றேன். முற்றிலும் மாறுபட்ட நாட்களை நோக்கி நான் உன்னை அழைத்து செல்வேன். சக்தி உன்னுள் பூக்கும். உன் உள்ளத்தை அது சுத்திகரிக்கும். அழுத மனதையும் களைத்த உயிரையும் நான் தூக்கி கொண்டு போகின்றேன். நீ என் மீது சிறிது நம்பிக்கை வைத்தால் போதும், அனைத்தையும் நான் உனக்காக செய்து முடிப்பேன். நல்லது நடக்கும்.